Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. காங்கிரஸ் சத்தியமூர்த்தி பவனுக்கு முதலமைச்சர் விஜய் வருகை தந்திருக்கிறார். அவருக்கு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வரவேற்ற காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. இது தொடர்பான மேலதிக விவரங்களை எமது செய்தியாளர் சம்பத்குமார் வழங்க கேட்கலாம். சம்பத்குமார், விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். தமிழக அரசியலில் புதிய ஆட்சியை அமைத்துள்ள தமிழக வெற்றிக் கழக தலைவரும் முதலமைச்சருமான விஜய் அரசியல் நாகரிகத்தை முன்னிறுத்தும் வகையில் தொடர்ந்து மூத்த அரசியல் தலைவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்று வருகிறார். நேற்று முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் மற்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்ட முக்கிய அரசியல் தலைவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றிருந்த நிலையில் தற்பொழுது இன்றும் அந்த பயணத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார். அதன்படி இன்று காலை சட்டசபை நிறைவடைந்த நிலையில் அதனைத் தொடர்ந்து முதலில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் நிர்வாகிகளை சந்தித்தார். தமிழகத்தின் சிறுபான்மை அரசியலில் முக்கிய பங்கு வகிக்கும் IUML தலைவர்களுடன் நடைபெற்ற இந்த சந்திப்பில் புதிய அரசுக்கு ஆதரவு மற்றும் எதிர்கால அரசியல் ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை நடைபெற்றதாகவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கமிட்டியின் தலைமையகமான சத்தியமூர்த்தி பவனுக்கு சற்று நேரத்திற்கு முன்னர் விஜய் வருகை தந்திருக்கிறார். அங்கே தமிழக காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள் மற்றும் முக்கிய தலைவர்களை சந்தித்து மரியாதை நிமித்தமான இந்த சந்திப்பில் ஈடுபடுகிறார். தேசிய அரசியல் சூழலில் காங்கிரஸ் கட்சியின் ஆதரவு மற்றும் எதிர்கால நாடாளுமன்ற அரசியல் குறித்தும் பேச்சுவார்த்தை நடைபெறலாம் எனவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சத்தியமூர்த்தி பவனுக்கு சற்று நேரத்திற்கு முன்னர் இந்த விஜயின் வருகையை முன்னிட்டு தமிழக வெற்றி கழக தொண்டர்கள், நிர்வாகிகள், ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமான இந்த சத்தியமூர்த்தி பவன் வளாகம் மற்றும் அதனை சுற்று பகுதிகளில் குவிந்திருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழக கொடியுடன் தேசிய காங்கிரஸ் கட்சியின் கொடிகளையும் ஏந்தியபடி தொண்டர்கள் உற்சாக கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். விஜயை நேரில் காண வேண்டும் என அவரது ரசிகர்கள், இளைஞர்கள் என பெருமளவில் இந்த பகுதியில் குவிந்திருப்பதால் கடுமையான ஒரு நெரிசல் என்பதும் ஏற்பட்டிருக்கிறது. சத்தியமூர்த்தி பவனின் முன்பகுதியில் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தமிழக வெற்றி கழக பொறுப்பாளர்கள் வந்து விஜயை வரவேற்றினார்கள். முன்னதாக வாயிலில் காத்திருந்த காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் மேலும் சில தலைவர்கள் விஜயை பொன்னாடை அணிவித்து வரவேற்றிருக்கிறார்கள். விஜயின் வருகையை முன்னிட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு இந்த பகுதியில் செய்யப்பட்டிருக்கிறது. ஏராளமான போலீசார் சத்தியமூர்த்தி பவன் வளாகம், ராயப்பேட்டை முக்கிய சாலைகளில் சந்திப்புகளிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த தடுப்புகள் அமைக்கப்பட்டு ரசிகர்கள் ஒழுங்காக நிற்கும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் மற்றும் முக்கிய சட்ட நிபுணரான CV சண்முகம் இல்லத்திற்கு விஜய் செல்ல இருப்பதாக தகவல் என்பதும் வெளியாகியிருந்தது. சமீபத்திய இந்த அரசியல் பரபரப்புகளில் முக்கிய குரலாக இருந்து வரும் இந்த CV சண்முகம் நேரில் சந்திப்பது தமிழக அரசியல் கூடுதல் கவனத்தையும் பெற்றிருக்கிறது. பின்னர் சிறிய ஓய்வுக்கு பின்னர் தேமுதிக தலைமையகத்திற்கும் விஜய் செல்ல திட்டமிட்டிருக்கிறார். விஜயகாந்த் மறைவிற்கு பிறகு புதிய கட்டமைப்பில் செயல்பட்டு வரும் தேமுதிக நிர்வாகிகளை சந்தித்து வாழ்த்து பெற இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தேமுதிகவுடன் நீண்டகால நட்பு மற்றும் மரியாதை சார்ந்த உறவுகளை தொடரும் வகையில் இந்த சந்திப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து வேளச்சேரியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் விஜய் நேரில் சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது. சமூக நீதி, சாதி ஒழிப்பு, ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகள் போன்ற விவரங்களில் தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் திருமாவளவனுடன் இந்த சந்திப்பு நடைபெறும் எனவும் அரசியல் ரீதியாகவும் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் மரியாதை நிமித்தமாக சந்தித்து வாழ்த்து பெறும் அரசியல் அணுகுமுறையை விஜய் கடைபிடித்து வருகிறார். தேர்தல் கால அரசியலில் மோதல்களையும் தாண்டி நிர்வாகம் மற்றும் ஜனநாயக ஒத்துழைப்பை உருவாக்கும் முயற்சியாக இந்த சந்திப்புகள் பார்க்கப்படுகிறது. பிரகாஷ்.